ஸ்வீட்டுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? திகட்டாத ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு பால் வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பால் வந்து 1 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏடு வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. அதில் வந்து இந்த ஏடு தான் அதோட ஸ்பெஷலே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு 2 பிஞ்ச் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறோம். சுகர் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்கான பிறகு ரசகுல்லா வந்து இதில் சேர்த்து விட்டுடலாம். ரசகுல்லா ரெசிபி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷார்ட்ஸுங்கிறதுனால ஒரே வீடியோவில் வந்து கொடுக்க முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பாதாம் வந்து துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சர்வ் பண்ணும்போது சேர்த்துருக்கேன். சுகர் வந்து ஃபுல்லாக சேர்க்காம 90% சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரசகுல்லா சேர்க்கும்போது அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளோட ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.